ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ரேஜியா தான் இருக்க போகுது. ரேஜ் மொமெண்ட்ஸா தான் இருக்க போகுது. ஏன் அப்டின்னா, என்ன ப்ரோ ரேஜா இருக்கும்னு சொல்றேன் அப்டின்னா, Twitterல இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலயுமே ஒரு ஆள், ஒரு டீம போட்டு முட்டாள்தனமா, இடியாட்டிக் கமெண்ட்ஸா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு வந்து ஓகே அவனுங்க கமெண்ட்ஸ் வைக்கிறானுங்க. எப்பவுமே மேன் யுனைட்டடா இருக்கட்டும், அமோரிமா இருக்கட்டும், கமெண்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து எரிட்டனா இருந்தப்பயா இருக்கட்டும், இல்ல ரஃப் ராக்னிச்சா இருக்கட்டும், ஓலே குனார் சோல்ஷர் யார் இருந்தப்பயா இருக்கட்டும், கமெண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஹேட்ரட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, இடியாட்டிக் வேயா போயிட்டுருக்கு. அதாவது ஒரு மூளையே இல்லாம பேசிட்டு இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்லயே யூடியூபர்ஸ் வந்து அதான் பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, "கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கடா மூளைய. மூளையில என்னடா வச்சிருக்கீங்க?" அந்த மாரி இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது, நான் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது நான் வந்து அமோரிம சப்போர்ட் பண்றேன், பிளேயர்ஸ சப்போர்ட் பண்றேன், இல்ல மேன் யுனைட்டடோட ஸ்டாஃப்ஸ சப்போர்ட் பண்றேன், ரட்க்ளிஃப்ப சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் சரவுண்டிங் அமோரிம், மேன் யுனைட்டட் இது வந்து ரொம்ப, ரொம்ப இடியாட்டிக் வேயா இருக்கு. அத நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது ஹானஸ்ட்டான வீடியோ. உங்க எல்லாருக்கும் நான் இப்பவே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1.07 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணி கன்டினியூவா போயிட்டுருக்கோம். இன்னும் நெறைய பேர் ஒரு 60, 70% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அது நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட காமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன தோணுதோ, ஹானஸ்ட்டா என்ன தோணுதோ கமெண்ட்ல வைங்க. எவ்வளோ பெரிய பேராகிராஃபா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன ஒரு வேர்ட்ஸா இருந்தாலுமே சரி, கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்குற எல்லாருமே வச்சுட்டு போங்க. அது வந்து பார்க்குற எல்லாருக்கும், சரி கீழ என்னடா கமெண்ட் போட்டுருக்கானுங்க, இவன் சொன்ன வீடியோக்கு. ஸோ மத்த ஃபேன்ஸோட, மத்த ஆடியன்ஸோட தாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதான் அது வரைக்கும் ஒரு விஷயம். ஸோ மெயினா இந்த வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வெஸ்ட் ஹாம் கூட நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். ட்ரா பண்ணியிருந்தோம். நைட்டு 1:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆனுச்சு. வேற வழி இல்லாம 4 மணி வரைக்கும் பார்த்து, எனக்கு மேட்ச் பார்க்குறப்பயே தெரிஞ்சு போச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், என்ன வரப்போகுது? என்ன டாபிக்ஸ் வந்து போகப்போகுது? நம்ம அடுத்து என்ன வீடியோ போடப் போறோம்? அண்ட் மத்தவங்க என்ன பேசப் போறாங்கன்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் மெய்னூவ பத்தி பேசப் போறோம். பிகாஸ் மெய்னூ இஸ் த டாப் டாபிக் இந்த வீடியோல. அண்ட் இப்போ இந்த வீக்லயும் அதான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அமரிமோட பெர்சன்டேஜ் ஆஃப் வின் வந்து அதுவுமே கொஞ்சம் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமரிமோட இஷ்யூ. என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அமோரிம் அவுட், சாக் தி மேனேஜர், பிரிங் நியூ மேனேஜர் அப்படிங்கிறது தான் ஒரு இஷ்யூ. ஏன் அப்படின்னா, பிளேயர்ஸ வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணல. சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கரெக்ட்டா பண்ணல. எவர்டன் கேம்லயும் சரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்கா பண்ணாம எவர்டனோட நம்ம தோத்தோம். அதுவும் 10 மணி எவர்டனோட தோத்தோம். வெஸ்ட் ஹாமையும் நம்ம லீட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து 20 மினிட்ஸ்ல சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்கா பண்ணாம, ராங் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து மேட்ச்ச தோத்தோம். எஸ். இதுதான் எல்லாருமே பண்ற கமெண்ட். ஏன் அமோரியம் அந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணான்? என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருந்தா, இது வந்து வேற மாரி நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் கரெக்ட். அப்சல்யூட்லி. அவன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண பொசிஷன் கரெக்ட். பட் பிளேயர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இல்ல. கேசமிரோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். உள்ள தான் இருந்தான். ஜெர்க்ஸிய ஏன் ப்ரோ வெளியில எடுத்தான் அப்டின்னா, ஜெர்க்ஸி வந்து ஹி இஸ் நாட் சோ மச் டிஃபென்சிவ். ஏன்னா, வெஸ்ட் ஹாம் வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து அட்டாக் தான் பண்ண போறானுங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா. ஜெர்க்ஸி வந்து பேஸ் இல்ல. டிஃபென்ஸ் போயிட்டு அட்டாக்கும் அவ்வளவா பேஸ் இல்ல. சோ தட் மவுண்ட் வந்து உள்ள கொண்டு வந்தான். மவுண்ட்ட உள்ள கொண்டு வந்து எல்லாம் என்ன சொல்ட்டானுங்க, ஓகே அமோரிமோட புள்ள வந்துட்டான்டா. மெயினோலாம் இனிமே வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டானுங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் டோகோ ஏன் உள்ள வந்தான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க தான்டா டேலோட் ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான், டோகோ ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த மேட்ச்ல டோகோ வந்தோனே மேட்ச் வந்து டிராவ் ஆனோனே எல்லாம் அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டீங்க. என்னன்னு எனக்கு தெரியவே இல்ல. நெறைய பேரு, "டோகு ஏன் ஸ்டார்ட் பண்ணல? டோகு வந்து நம்ம 30 மில்லியன் குடுத்து வாங்குனோம். அவன் வந்து நெக்ஸ்ட் ப்ராடிஜி அவன். நெக்ஸ்ட் நூனோ மெண்டஸ்" அப்படி இப்படின்னு ட்விட்டர்ல வந்து அப்படி இப்படி பேசிட்டு இருந்தானுங்க. இப்போ மேட்ச் ட்ரா ஆனோனே அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டானுங்க. எனக்கு புரியல என்ன மேட்டர்ன்னு. எஸ் ஹி ஹேட் அவன் பேட் கேம்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம கோல் எப்படி நம்ம இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலா நம்ம வெஸ்ட் ஹாம் கேம பத்தி நம்ம பேசிடலாமா? அத பேசினா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம கேம வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வெஸ்ட் ஹாம் நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு சூப்பரா ப்ளே பண்ணானுங்க. 3 டூ 4 அட்டெம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணானுங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம மறுபடியும் அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஒரு 3 டூ 4 அட்டெம்ப்ட்ஸ் நம்மளுமே பண்ணோம். ஸோ நம்ம வந்து கேம்ல கொஞ்சம் அஹெட்டா இருந்தோம் அவங்களோட வெஸ்ட் ஹாமோட. செகண்ட் ஹால்ஃப்ல அதே மொமெண்டமோட உள்ள வந்தோம். நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்ணோம். பட் ஃபுட்பால் இஸ் ஆல் அபௌட் கன்வெர்ட்டிங் தி ஆப்போனன்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இன்டூ அவர் சான்ஸஸ். அவ்வளோதான் ஃபுட்பால். 90% ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்க நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கோல் ஸ்கோர் பண்றது தான் ஃபுட்பால். 10% தான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸா இருக்கும். இல்ல டீமோட சூப்பரான ஒரு கோஆர்டினேஷனா இருக்கும்.
செட் பீஸில பிரில்லியன்ஸா இருக்கட்டும். மத்த 90% நம்ம வந்து ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்க கன்வெர்ட் பண்றது தான். அதுதான் மேன் யுனைட்டடும் கோல கன்வெர்ட் பண்ணாங்க. காசிமிரோ ஒரு பாஸ் பண்ண ட்ரை பண்ணா, அது வெஸ்ட் ஹாமோட பிளேயர் மேல டிஃப்ளெக்ட் ஆகி கோல்ல வந்து நம்ம டாலோ கால்ல வந்துச்சு. டாலோ சூப்பரான ஃபினிஷ். கோல் கீப்பர் வேற சைடுக்கு போய்ட்டான். வான் பிசாக்காவால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா வான் பிசாக்கா ட்ரை பண்ணான். வான் பிசாக்கா வாஸ் டூ குட் மேன். வான் பிசாக்கா வந்து ரெட் கார்ட் வாங்கிட்டு போக வேண்டியது. பட் ரெஃப்ரி அத ஒண்ணும் சொல்லல. ரெஃப்ரியோட 6வது கேம் தான் இந்த பிரீமியர் லீக்ல. சோ மச் மிஸ்டேக்ஸ். சோ மச் மிஸ்டேக்ஸ். சோ மச் மீன்ஸ் 3 மிஸ்டேக் தான் பண்ணான். ஒரு வாட்டி வந்து ஃபவுல் வந்து ஒழுங்கா குடுக்கல. வெஸ்ட் ஹாமோட பிளேயர் வந்து 2 பேர் வந்து ரெட் கார்ட் வாங்க வேண்டியது. 2வது எல்லோ கார்ட் வாங்க வேண்டியது. பட் ரெஃப்ரி வந்து குடுக்கல. வான் பிசாக்கா கண்டிப்பா அந்த டேக்கிள்க்கு ஸ்ட்ரெய்ட் ரெட் கார்டே வாங்க வேண்டியது. அவன் வந்து ஆல்ரெடி ஒரு எல்லோ கார்ட்ல இருந்தான். ஒரு 15 மினிட்ஸ் கேம் வந்து அலைவா இருந்துச்சு. பட் வான் பிசாக்காக்கு வந்து எல்லோ கார்ட் எல்லோ கார்ட் ஒண்ணும் குடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவன் எல்லோல இருந்தான். இன்னொரு எல்லோ குடுத்திருந்தா வெளில போயிருப்பான். ஆஃப் தி பால் ஸ்லைடிங் டாக்கிள். வாட் த ஃபக் இஸ் த ரெஃப்ரி டூயிங்ன்னு சொல்லிட்டு நான் நான் போர்வை இப்படி பொத்திட்டு பார்த்துட்டு இருக்கேன். மேட்ச பார்த்துட்டு இருக்கேன் நைட் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃப்ரி வந்து புல்ஷிட் அவன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அட் டைம் 5 மினிட்ஸ் தான் அட் டைம் 5 மினிட்ஸ் அட் டைம் குடுத்திருந்தாங்க. அந்த 5 மினிட்ஸ்ல ஒரு பிளேயர் வந்து கிராம்ப் புடிச்சுக்கிட்டு 2 மினிட்ஸ் வந்து கீழ படுத்து கிடக்குறான். அதுக்கப்புறம் ஒரு பிளேயருக்கு வந்து இது சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து வாட்ச காட்டுறான். நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். வெஸ்ட் ஹாம்ட்ட காட்டிட்டு, "நீ என்னதான் படுத்து கிடந்துக்கோ. பட் நான் வாட்ச் வந்து டைம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு வெஸ்ட் ஹாம் பிளேயர்ஸ்ட்டயும் சொல்லிட்டான். மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ்ட்டயும் சொல்லிட்டான். 95த் மினிட் வந்து கரெக்ட்டா முடியுது. 5 செகண்ட்ஸ் இருக்கு. வெஸ்ட் ஹாம் பிளேயர் வந்து கிக் ஆஃப் பண்றான். விசில் ஊதிட்டான். மேட்ச் முடிஞ்சுச்சு. ரெ ரெஃப்ரி பத்தி ஒண்ணும் ஆகப்போறதில்ல. வெஸ்ட் ஹாமோட கோல் எப்படி இருந்துச்சு? நான் மறுபடியும் சொல்றேன். ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக் கன்வெர்ட் பண்றது தான் கோலா கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஃபுட்பால் 90% ஆஃப் த டைம். வெஸ்ட் ஹாம் கரெக்ட்டா பண்ணாங்க. பிகாஸ் மேன் யுனைட்டட் வந்து கார்னர்ல நம்ம வந்து வல்னரபிளா தான் இருந்தோம். கரெக்ட்டா லோல வந்து அந்த கார்னர் வந்துச்சு. மறுபடியும் உடனே வந்துட்டானுங்க. லெமன்ஸ் வந்து என்ன பண்ணான்? லெமன்ஸ் வந்து நீங்க 20 மில்லியன் குடுத்து வாங்குனீங்க. நெக்ஸ்ட் பிக் திங் கோல் கீப்பர்ன்னு சொல்லி வாங்குனீங்க. அவன் என்ன பண்ணான்? அவ்வளதான். மறுபடியும் அவன் கிளீன் ஷீட் கூட ஒழுங்கா வைக்க தெரியல. டேய் முட்டா பயலுகளா! அந்த பால் வந்து எவ்ளோ லோவா வந்துச்சு. லோவா வரும்போது கோல் கீப்பர் வந்து அத புஷ் பண்றதுக்கோ, இல்ல பஞ்ச் பண்றதுக்கோ உள்ள வந்தான் அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஆப்போனன்ட் பிளேயர் மூஞ்சில தான் அடிப்பான். அப்போ வந்து பெனால்டி குடுத்துருவான் ரெஃப்ரி. என்னதான் அவன் பால டச் பண்ணிட்டு அப்புறம் பிளேயர் ஃபேஸ்ல இருந்தாலுமே, பால் லோவா வரும்போது பெனல்டி வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதான் லெமன்ஸ் வந்து அது டச் கூட பண்ண முடியாது. பிகாஸ் பால் லோ ட்ராஜெக்டரில வந்து அவன் கார்னர் கிக் அடிக்கிறான். எனக்கு புரியல. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. கார்னர் அவ்ளோ லோவா வருது. எப்படி லெமன்ஸால புடிக்க முடியும்? தென் கார்னர் வந்துருச்சு. மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ் ஜம்ப் பண்ணவே இல்ல. அது எவ்வளவாவது லோவா வரட்டுமே. ஜம்ப் பண்ணா தான் ஆப்போனன்ட் பிளேயர் வந்து சான்ஸ் கிடைக்காது. போவன் தலையில பட்டுச்சுன்னு நெனைக்கிறேன். செகண்ட் பால் வந்துச்சு. நம்ம மஸ்ராவி வந்து அத கிளியர் பண்ணாப்ல. நேரா அப்பதான் சப்ஸ்டிடியூட்ல ஒருத்தன் வெஸ்ட் ஹாம் பிளேயர் ஒருத்தன் உள்ள வந்தான். நேரா அவன் கால்ல போணுச்சு கோல். அந்த நேரத்துல அந்த நேரத்துல அமாட் டியாலோ என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல அப்டின்னா, பெனல்டி பாக்ஸோட எட்ஜ்ல நின்னுகிட்டு கவுண்டர் அட்டாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. அமாட் டியாலோட வேல அந்த இடத்துல அந்த பிளேயர மார்க் பண்ண வேண்டியது. பட் அமாட் டியாலோ அத பண்ணாம, அந்த பிளேயர் அப்படியே பெப்பரக்கேன்னு நின்னுட்டு இருக்கான். அப்பதான் உள்ள வர்றான். உள்ள வர்ற பிளேயர அப்படியே நிக்க விட்டாய்ங்க ஃப்ரீ பொசிஷன்ல. யாருமே மார்க் பண்ணல. ஒரு 2, 3 மீட்டர்ஸ் ரேடியஸ்ல அவன சுத்தி யாருமே மார்க் பண்ணல. எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல அமாட் டியாலோ வந்து அப்படியே ஹாயா நின்னுட்டு இருக்கான். கவுண்டர் அட்டாக் வரட்டும். நான் ஃப்ரீயா ஓடி போய் நான் கோல் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா நின்னுட்டு இருக்கான். ஹவ் மெனி டைம்ஸ் நம்ம இந்த மாரி மேட்ச் இப்ப இந்த மேட்ச் நான் இந்த சினாரியோ சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்லாம, எத்தன சான்ஸஸ் நம்ம மிஸ் பண்ணோம். டேலோ சான்ஸ் இருந்துச்சா? அந்த சான்ஸ் வந்து ஒரு சான்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி அமாட் டியாலோக்கு எத்தன வாட்டி கட் இன்சைட் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு எத்தன சான்ஸ் இருந்துச்சு. பட் அமாட் டியாலோ கட் இன்சைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவன் திணறிட்டு இருந்தான். எம்புமோக்கு பாஸ் போட்டு எம்புமோவும் கட் இன்சைட் பண்ணி ஒரு கோல் அடிக்க வேண்டிய நேரத்துல பெனல்டிக்காண்டி விழுவுறான். அமாட் டியாலோ ஒரு வாட்டி சூப்பர் சான்ஸ் அவனும் பெனல்டிக்காக கிளைம் பண்ணி அவன் ஒரு வாட்டி விழுந்தான் 2வது சான்ஸ். கூனியாக்கு வந்து அந்த எம்புமோ வந்து பெனல்டிக்காக விழுந்து கூனியாக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. ஃபேக் பண்ணி லெஃப்ட்ல ஷூட் அடிச்சு தான் கோலு. அவன் வந்து ஃபர்ஸ்ட்டே ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து வெஸ்ட் ஹாம் பிளேயர் வந்து இது பண்ணிட்டான். பிளாக் பண்ணிட்டான். இன்டர்செப்ட் ஆயி ராக்கெட் போயிடுச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இது வந்து 3 சான்ஸ் ஆச்சா? அதாவது எம்புமோ சான்ஸ்ல 2 சான்ஸ் நமக்கு கிடைச்சு 2 சான்ஸும் மிஸ் பண்ணோம். அமாட் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணான். ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சு, அவனுமே என்ன பண்ணிட்டான் அப்டின்னா, ராக்கெட் விட்டான் ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி ஃபைனல் மினிட்ல லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு சூப்பரான பாஸ் போட்டு, அது ஒரு மாரி செகண்ட் பால் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வந்திருக்கும். கோல் இங்க இருக்குன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் இங்க நிக்கிறான். கோல பார்த்து நிக்கல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து கோல் பின்னாடி தான் பார்த்துட்டு நிக்கிறான். ஈஸியா செஸ்ட் ட்ராப் பண்ணியிருந்தான் அப்டின்னா, மவுண்ட்க்கு பால் போயிருக்கும். மவுண்ட் வந்து பினிஷ் பண்ணியிருக்கலாம் ஈஸியா. பிகாஸ் கோல் கீப்பர் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு பக்கத்துல இருக்கான். அந்த இடத்துல ப்ரூனோ பெர்னாண்டஸ் நான் டைரக்ட்டாவே ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ராக்கெட் விட்டான். செஸ்ட் ட்ராப் பண்ணியிருந்தான் அப்டின்னா, மவுண்ட்க்கு ஈஸியான சான்ஸ். கோல் கீப்பர் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பக்கத்துல இருக்கான். கோல் போஸ்ட்லயே இல்ல. ஓப்பன் நெட் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்ன பண்ணான்? ஐ அம் கோயிங் ஃபார் அ ஹீரோ கோல். கோயிங் ஃபார் அ ஹீரோ பால். ஃபக்கிங் ஹெல்!
இந்த மாரி மிஸ்டேக்ஸ பண்ணிட்டு இப்ப இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு? ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்க நம்ம கன்வெர்ட் பண்ணல. நம்மளோட மிஸ்டேக் ஆப்போனன்ட் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் எரர் இஸ் ஹேப்பனிங் இன் மான்செஸ்டர் யுனைட்டட். இது தெரியாம எல்லாருமே அமோரிம் அவுட், அமோரிம் அவுட். சப்ஸ்டிடியூஷன் ஒழுங்கா பண்ணல. என்னடா சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்கா பண்ணல? யார சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வர எனக்கு புரியல. நம்ம டீம்ல என்ன பிரைம் மெஸ்ஸியும், பிரைம் ரொனால்டோவும் இருக்கானுங்களா? ஆஃபென்சிவ்ல வந்து கோல் அடிக்கிறதுக்கு. விங் பேக் வந்து டேலோ வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துட்டான். அவன் இன்ஜுரி எனக்கு ஒரு மாரி நெகிலா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். டோகோ தான் உள்ள கொண்டு வந்தாகணும். நம்ம லேசிய வந்து உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸா இருக்கு. பிரஷர் சிச்சுவேஷன் நம்ம லேசிய உள்ள கொண்டு வந்து மேட்ச் நம்ம டிரா ஆயிடுச்சு அப்டின்னா லேசி மேல போட்டு அடிச்சுருவானுங்க. நம்ம வந்து சின்ன பையல உள்ள கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டானுங்க. சென்டர் மிட்ஃபீல்ட்ல நமக்கு இன்டென்சிட்டி தேவைப்படுது. ஆல்ரெடி ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்னதான் வேகமா ஓடுனாலும், காசமிரோ என்னதான் அவனோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எல்லாம் வச்சு ஹோல்ட் பண்ணாலும், நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல நம்ம வந்து அவுட் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இந்த நேரத்துல மெயினோ உள்ள கொண்டு வந்து மெயினு ஓடுறான்னு சொன்னா, அவன் எங்க ஓடப்போறான்? மெயினு ஓடவே மாட்டான். அவன் ஸ்லோவா ஓடுவான். அவன் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர். ஒரு பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர். நம்ம ப்ளே பண்ற அந்த ஸ்டைலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேயர். அது வந்து அமோரிமே ஆல்ரெடி சொல்லியிருக்கான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த பீப்பிள் சேயிங். இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு? சான்ஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணோமா? ஒரு 10, 15 மேட்சஸ்ல மேன் யுனைட்டட் வந்து சான்ஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எரர்ல, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்ல கோல் வுட்டுட்டு தான் இருக்கானுங்க. இதனால தான் மேன் யுனைட்டட் ஆர் லாசிங் திஸ் மச் கேம்ஸ். 42 கேம்ஸ்ல 12 கேம்ஸோ என்னமோ தான் மேன் யுனைட்டட் வந்து ஜெயிச்சிருக்கானுங்க. அமோரிமோட ரெக்கார்ட் பிரீமியர் லீக்ல தான் நினைக்கிறேன். பிரீமியர் லீக்ல. உடனே தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இந்த ஸ்டாட் எடுத்துக்கிட்டு. வந்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? சான்ஸ் மிஸ் பண்ணானுங்களா? இதே மாரி தான் எல்லா கேம்லயும் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவர்டன் கேம்ல இதே தான் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல இதே தான் நடந்துச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸால மட்டுமே 8 டூ 9 பாயிண்ட்ஸ் கிட்ட இந்த சீசன்ல நம்ம ஆல்ரெடி 13 கேம்ஸ் தான் இருக்கு. 8 டூ 9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸால மட்டுமே நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். லாஸ் பண்ணோம். அவன் வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த எரர் இருந்தனால நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ஈஸியா இது பண்ணாங்க. அவன் சான்ஸ் நெறையா விட்டுக்கிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட்டு மே ஃபர்ஸ்ட்டு கேம் மேட்ச்ல ஆர்சனல் எப்படி கோல் ஸ்கோர் பண்ணாங்க? கார்னர்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அந்த கார்னர் வந்து கேர்லெஸ்ஸா விட்டான். 1-0 அடிச்சாங்கல்ல ஆர்சனல். கேர்லெஸ்ஸா அந்த பால் வந்து கார்னருக்கு விட்டான். ஆர்சனல் ஸ்கோர் பண்ணாங்க. அது ஒரு 3 பாயிண்ட்ஸ். பெர்ன்லி பெர்ன்லி இல்ல. பெர்ன்லி மாரி இன்னொரு ஒரு டீம் இருப்பான். நம்ம வந்து எமி ஸ்மித் ரோ கூட கோல் அடிச்சான்ல ஃபுல்ஹாம். அந்த கேம்ல மிட்ஃபீல்ட்ல எமி ஸ்மித் ரோ வந்து அப்பதான் சப்ஸ்டிடியூஷன்ல வந்தான். அமாண்டியாலோ இந்த கேம்ல என்ன பண்ணான்? அந்த மிட்ஃபீல்டர் வந்து மார்க் பண்ணல. அதே மாரி ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அந்த மிட்ஃபீல்டர மார்க் பண்ணல. ஈஸியா ஒரு கோல் அடிச்சான். அந்த கேம்ல வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ். ஏன்னா மேட்ச் வந்து ட்ரா ஆனுச்சு. ஃபக்! எனக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் மட்டுமே 8 பாயிண்ட்ஸ். நான் இப்ப சொன்னதிலேயே ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஆர்சனல் ஒரு 3 பாயிண்ட்ஸ். இப்போ அந்த டீம் பேரு எனக்கு மறந்து போயிருது. ஃபுல்ஹாம் ஒரு 2 பாயிண்ட்ஸ். அது ஒரு 5 பாயிண்ட்ஸ். தென் நம்ம மேன் சிட்டி கேம்ல கூட நம்ம ஆளு வந்து தப்பு பண்ணியிருப்பாப்ல. மெயினும் சேர்ந்து தப்பு பண்ணியிருப்பாப்ல. அந்த மேட்ச்லாம் சொன்னா மெயினு மேல அடிப்பேன்னு சொல்லுவீங்க. நான் வந்து ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து 4, 5 கேம்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கான். நம்ம பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. 100 மில்லியன நம்ம டர்ன் டவுன் பண்ணிட்டு, பலீபா இல்ல அப்டின்னா வாட்டன் இல்ல அப்டின்னா எலிட் ஆண்டர்சன வந்து நம்ம வாங்காம, சும்மா ப்ரூனோ பெர்னாண்டஸ் மேல வந்து இது பண்ணிட்டு, அத வந்து உடனே அமோரிம் சொல்லிடுவானுங்க. எஸ் அமோரிம் மேல எனக்கு அது ஒரு கடுப்பு இருக்கு. 100 மில்லியன் டர்ன் டவுன் பண்ணிட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ் எதுக்கு நீ அந்த சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணணும்னு சொல்லி எனக்கு இன்னும் கடுப்பு இருக்கு. அது யாரோட இதுன்னு தெரியல. ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து கமர்ஷியலி ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து நம்மளுக்கு நெறைய அந்த ஜெர்சி சேல்ஸு அப்புறம் மார்க்கெட்டிங்லாம் நெறைய பண்ணுவான். அதனாலேயே இந்த சீசன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டானுங்களான்னு தெரியல. ஏன்னா யூரோப்பா லீக் வேற இல்ல அப்டிங்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். எஸ் அது ஒரு விஷயம். இந்த நேரத்தில நம்ம தம்பிய பத்தி பேசியே ஆகணும். நம்ம தம்பி மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நம்ம தம்பிய சுத்தி இருக்கிற அந்த பயலுகலாம் இருக்கானுங்களே, அந்த திடீர் மெயினு ஃபேன்ஸ் வந்திருக்கானுங்க நெறையா. சீசன் ஸ்டார்ட்டிங்ல மெயினுவ அமோரிம் எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்கணும். எந்த சிஸ்டமா இருக்கட்டும், என்ன மாரி சிஸ்டமா இருக்கட்டும், மெயினு வந்து உள்ள இன்டகிரேட் பண்ண தெரியலனா, அமோரிம் வந்து ஒரு மேனேஜர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருந்துச்சு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த சிஸ்டமா இருக்கட்டும்டா, எந்த மாரி சிஸ்டமா இருக்கட்டும்டா, ஹாரி மெகுயர் வந்து எவ்வளோ நல்ல ஒரு டிஃபெண்டர் எல்லாருக்கும் தெரியும். நீ இப்போ வந்து ஹாரி மெகுயர ரியல் மேட்ரிட் டீமுக்குள்ள விட்டுட்டு, ரியல் மேட்ரிட் எப்படி தோக்காம இருப்பானுங்க எப்படின்னு என்ன கேரண்டில சொல்லுவ நீனு? இங்கிலாந்து வந்து எந்த மாரியான ஒரு டீமா இருந்துச்சு? இங்கிலாந்து வந்து ஹாரி மெகுயர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமயா இருந்தான்? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தானே இருந்தான். சரி ஹாரி மெகுயர விடு. அவன நான் இது பண்ணிட்டேன். ரொனால்டோ எடுத்துப்போம். ரொனால்டோ வந்து எந்த சிஸ்டம்ல வேணாலும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ரொனால்டோவ இப்போ இருக்கக்கூடிய மேன் யுனைட்டட்ல கொண்டு வந்து மேன் யுனைட்டட் ஏன் எடுக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய பார்சலோனால கொண்டு போய் விடுங்களேன். பார்சலோனா வில் ஸ்ட்ரகிள். ஏன்னா பார்சலோனா எங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க? கோல் ஸ்கோர் பண்றதுல இல்ல. கோல் கன்சீட் பண்றதுல தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஃபக்! வொய் ஆர் யூ நாட்
எனக்கு புரியல. ஏன் வந்து நெறைய பேர் என்ன ஒ ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு அப்டின்னா, அந்த கான்டெக்ஸ்ட் எங்கேயோ கொண்டு போயிறானுங்க. மெயினும் இந்த சிஸ்டம்குள்ள இன்டகிரேட் பண்ண முடியலன்னா, அவன் நல்ல மேனேஜர் இல்ல அப்டின்னா, அப்ப மெயினும் என்ன வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவன். எரிக் டென் ஹாக் வந்து மெயினும் ஓவர் பிளே பண்ணி, ஓவர் ரேட் பண்ணி அவன் வந்து ஓவர் ரேட்டட் ஆயிட்டான் மெயினும். இல்ல அப்டின்னா செல்சி 60,000,000 குடுத்து வாங்கிட்டு போயிருப்பானுங்க. ஜான்வரில வந்து செல்சி 30,000,000 என்னமோ குடுக்குறேன்னு சொன்னானுங்க. அதனால தான் மேன் யுனைட்டட் வந்து இல்ல அப்டின்னு சொல்ட்டானுங்க. அப்டி இல்லன்னா செல்சி 60,000,000 குடுத்துருக்கணும்ல. இ ஓகே. பிளேயர்ஸ் மிஸ்பொசிஷன் இந்த ஒரு டாபிக். ஒரு பிளேயர் வந்து அந்த அந்த பொசிஷன்ல தான் ப்ளே பண்ணணும். இந்த பொசிஷன்ல ப்ளே பண்ணக்கூடாது எனக்கும் தெரியும் தான். பட் அமட் டியாலோ நேத்து சான்ஸஸ் எவ்வளோ மிஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். ரைட் சைட்ல டேலோட்டும் வந்து சூப்பரா தான் ப்ளே பண்ணான். டேலோ வந்து இன்ஜூரிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். இல்லன்னா வெளில போனான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட் ப்ளே பண்றாரு அமோரிம் அப்படின்னு சொல்றாப்ல. வேற யார ப்ளே பண்ணணும்? உகார்த்தேவா? உகார்த்தே இஸ்ன்ட் பிளேயிங் வெல். மெய்னூவா? மெய்னு வந்து நம்ம கிரிம்ஸ்பி கேம்லயும் பார்த்தோம். கிரிம்ஸ்பி கூடயே மெய்னு வந்து தள்ளாடுனான். ஏன்னா, அந்த சிஸ்டம்க்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். ஹி இஸ் அ குட் பிளேயர். ஹி இஸ் அ மேசிவ் பிளேயர். ஜெனரேஷனல் டாலன்ட். பட் இந்த சிஸ்டம்க்கு சுத்தமா சரி பண்ண வரமாட்டான். ஓகே. இந்த சிஸ்டம் இல்லன்னா வேற எந்த சிஸ்டம் ப்ளே பண்ணலாம். 4-2-3-1 இதுக்கு முன்னாடி எல்லாரும் அதான் ப்ளே பண்ணானுங்க. ராக்னிச்சா இருக்கட்டும், எரிக் டென் ஹாகா இருக்கட்டும், சோல்ஷேரா இருக்கட்டும், ஹோசே மோரினியோவா இருக்கட்டும். எல்லா மேனேஜரும் 4-2-3-1 தான் ப்ளே பண்ணானுங்க. அப்பலாம் என்னாச்சு? 4-2-3-1 ப்ளே பண்றாங்க. அவுட்டேட்டட் சிஸ்டம். எல்லா சிஸ்டமும் இப்படி தான் இதான் ப்ளே பண்றாங்க. பட் நம்ம பிளேயர்ஸ் வந்து இத நல்லா ப்ளே பண்ண தெரியல. போரிங் ஃபுட்பால் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் மேனேஜர் 3-4-3 ப்ளே பண்ற ஒரு மேனேஜர். 3-4-3 எவன் 3-4-3 இந்த காலத்தில ப்ளே பண்ணிட்டு இருக்கா? 4-2-3-1 வச்சு ப்ளே பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு குரூப் சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். மீடியா வந்து அவனுங்களுக்கு கிளிக்ஸ் வேணும், கிளிக் பைட்ஸ் வேணுங்கிறதுனால மேன் யுனைட்டட பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இவ்வளோ ஏன்பா நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். பார்சலோனா இப்போதைக்கு டாப் ஆஃப் த லீக்ல போறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. 2 பாயிண்ட்ஸும் நம்ம தான் லீட்ல இருக்கானுங்க ரியல் மேட்ரிட். ரியல் மேட்ரிடும் சரி, பார்சலோனாவும் சரி, மேனேஜர்ஸ் வந்து சாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்களோட ஃபேன்ஸே சொல்றாங்க. மேன் யுனைட்டடுக்காவது மேன் யுனைட்டடோட அந்த பயாஸ்டு ஃபேன் ஒரு திடீர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்க உள்ள வந்துகிட்டு என்ன இப்படி ப்ளே பண்றானுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல அப்படின்னா மேன் சிட்டிலாம் நல்லா ப்ளே பண்றானுங்க. செல்சி நல்லா ப்ளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. செல்சி எல்லாம் கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேல செலவு பண்ணி நல்ல நல்ல பிளேயர்ஸ் மேல செலவு பண்ணியிருக்கானுங்க. மேன் யுனைட்டட் செலவு பண்றதுக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா சரி அது இருக்கட்டும். ரியல் மேட்ரிட், பார்சலோனா இந்த 2 டீமோட மேனேஜரே அட்ராக்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்ணல. ரிசல்ட் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. அட்ராக்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்ண மாட்றாங்க. மிஸ்டேக்ஸ் நெறைய பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு மேனேஜர குத்தம் சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ராட்ரிகோ வேற ப்ளே பண்ண மாட்றாரு இல்லையா? எக்ஸாபி அலோன்சோ. அதுவும் இல்லாம என்ட்ரிக்கும் சும்மா உட்கார்ந்திருக்காப்ல. ஸோ அதே மாரி நம்ம ரியல் மேட்ரிட் நம்ம மேன் யுனைட்டட்ல வந்து மெயினுவும் இன்னொரு பக்கம் யோரோவும் உட்கார வச்சு யோரோவ 2 மேட்ச் உட்கார வச்சதுக்கு அதுக்கு நெறைய பேர் கதறிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு எ எ என்ன ஒரு ஃபன்னியான கமெண்ட்னா, டென் ஹாக் இருந்த பிளேயர்ஸ விட அமோரிம்க்கு இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பெட்டரா இருக்காங்க. டென் ஹாக்கோட ஸ்குவாடோட அமோரிம் ஸ்குவாட் வந்து பெட்டரா இருக்கு. அமோரிம் வந்து இத நல்லா பண்ணல அப்டின்னா, அமோரிம்ம சாக் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. எனக்கு புரியல. அமோரிம் வந்து 4 பிளேயர்ஸ் தான் சைன் பண்ணியிருக்கான். டோகோ சைன் பண்ணியிருக்கான். டோகோக்கு முன்னாடி நூனோ மெண்டஸ தான் கேட்டான். நூனோ மெண்டஸ்க்கு 60 மில்லியன் குடுத்து தான் நூனோ மெண்டஸ PSG வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மேன் யுனைட்டட் வந்து நூனோ மெண்டஸ் எனக்கு வேணாம். நான் வந்து இன்னொரு நூனோ மெண்டஸ நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ரெட்க்ளிஃப் வந்து ஒரு கோட் விட்டாப்புல இல்லையா? எம்பாப்பே, ஹாலாண்ட்லாம் வேணாம். நான் வந்து இன்னொரு எம்பாப்பே, ஹாலாண்ட கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோட் விட்டாப்புல இல்லையா? அந்த மாரி டோகோ சைன் பண்ணாங்க. டோகோ வந்து 19 ஏஜ் தான் ஆகுது. இப்போ 20 ஆகுது. இப்போ வந்து அவன் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நல்லா தான் ப்ளே பண்றான். அவன் வந்து மோசமாலாம் ப்ளே பண்ணல. அவனோட ஏஜ்க்கு, அவனோட பொட்டன்ஷியல்க்கு நல்லா தான் ப்ளே பண்றான். பட் மேன் யுனைட்டட் மாரியான ஒரு பிரீமியம் கிளப்க்கு வரும்போது, நல்லா ப்ளே பண்ணாலும், வொர்ஸ்ட்டா ப்ளே பண்ற மாரி தான் தெரியும். ஏன்னா சுத்தி இருக்கிற ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் கிடையாது. இன்னொரு பக்கம் எம்புமோ, கூன்யா. எம்புமோ நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நேத்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எம்புமோ 2, 3 சான்ஸ் நேத்து மிஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருக்கான். கூன்யா இன்ஜூரிலேருந்து இப்ப தான் உள்ள வந்திருக்கான். அவன் ரொம்பவே ரஸ்டியா இருந்தான். இசெஸ்கோ ப்ளே பண்ணல. ஸோ அமோரிமோட ஸ்குவாட்ல 3 பேர் தான் ப்ளே பண்ணியிருக்கானுங்க. உடனே டெனாகோட ஸ்குவாடோட இந்த ஸ்குவாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. லூக் ஷா லெஃப்ட் விங் பேக்ல ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். அப்புறம் எதுக்கு நீங்க எல்சிபில போடுறீங்கன்னு கேட்டா, லெஃப்ட் விங் பேக்ல போட்டா அடுத்த மேட்ச்சே இன்ஜூரி ஆயி இன்னும் 1 வருஷத்துக்கு விளையாட மாட்டான். பரவாயில்லையா? இதுவும் அவனே தான் சொல்லியிருக்கான். என்னோட வொர்க் லோட் வந்து நான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே தான் சொல்லியிருக்கான். அமோரிமும் சொல்லியிருக்கான். எனக்கு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இதுக்கு மேல பேசினா நம்ம பேசிக்கிட்டே போலாம். இடியாட்டிக் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்டின்னா, அத வந்து இது அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு போய் கமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க நீங்க போய் அவனுங்கள்ட்ட போய் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. YouTubeல, Twitterல வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிளிக் பைட்ஸ்க்காண்டி சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இப்ப லிவர்பூல் ஸ்ட்ரகிள் பண்றதுனால,
லிவர்பூல் ஸ்ட்ரகிள் பண்றதுனால தான் மேன் யுனைட்டட் வந்து ஸ்ட்ரகிள் பண்றது தெரிய மாட்டேங்குது. அமோரிம் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான்னுலாம் நெறைய பேர் சொல்லுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவனுங்கலாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபுட்பால் தெரிஞ்சா அந்த மாரி பேச மாட்டாங்க. இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்க்கும், மேனேஜர் மிஸ்டேக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது தெரியாம இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணா மேனேஜர் தான் காரணம். நல்ல பிளேயர் வெளியில இல்ல. அதனால இருக்கிற பிளேயர் தான் உள்ள கொண்டு வந்தாகணும். அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் கொண்டு வந்தாகணும். அத தான் அமோரிம் பண்ணான். பட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஒர்க் ஆகுற மாரி ஒர்க் ஆவல. இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்ணி கோல் வாங்கிட்டானுங்க. 10 மென் கூட எந்த மேனேஜரா இருந்தாலும் சரி, பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணி தான் ஆகணும். வின் பண்ணி தான் ஆகணும். பட் அத பண்ணல. உடனே மேனேஜர் மேல போட்டுருவானுங்க. ஏன்னா மேனேஜர் வந்து ஒரு பிளேயரோட மண்டைக்குள்ள போய், நீ இது பண்ணு. பாஸ் வரும்போது நீ இப்படி பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள வந்து புரோகிராம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ், இது ஒரு விஷயம்னு சொல்லலாம்னு உங்கள்ட்ட இருந்தேன். ஸோ அத சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பெரிய வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் கமெண்ட்ல வந்து என்ன தோணுதோ எல்லாம் சொல்லிட்டு போங்க. எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.